நம்ம கும்மிடிப்பூண்டியில தாங்க இருக்கோம். கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்கு, ஹைவே இங்க இருக்கு, நம்மளோட சைட் அப்படியே அந்த சைடு இருக்குங்க. ஹைவே ஒட்டின ப்ராஜெக்ட் இது. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல லோ பட்ஜெட்ல வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. EB, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டி டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் GST. இந்த 5 விஷயம் ஃப்ரீங்க. இந்த 5 விஷயத்தோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhs வரும். சப்சிடிங்கிறது உங்க லோன் அமௌண்ட்ல கழியும். அதாவது நீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் வாங்குறீங்கன்னா அதுல இருந்து 2,60,000 ரூபாய் மானியம் கழியும். வீடு பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு 2 வீடு கட்டி வச்சிருக்காங்க. நமக்கு பேக் சைடுல ஒரு 3 வீடு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அந்த சைடு வந்து 2 BHK கட்டி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடு வந்து ஒரு கிளைண்ட் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்காரு. 12,000 ரூபாய் ரெண்டல் போகுது. மார்க்கெட்டுக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. பெரிய மார்க்கெட்டே இருக்கு. RMK காலேஜ், RMD ஸ்கூல், அவங்களோட ஸ்கூல் தான் அது. அது இல்லாம TJS இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல சுத்தி ஒரு ஆயிரக்கணக்கான வீட்டுக்கு மத்தியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி. சைட்டுக்குள்ளேயும் ஆல்ரெடி வீடுங்க வந்துட்டு தான் இருக்கு. ஃபுல்லாவே DDCP ரேரா அப்ரூவ் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஓவரால் காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்திருக்கேன். 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் வரும். சோ உள்ள 30 feet 24 feet பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்கேன். சோ அது இல்லாம CCTV கேமராவும் கொடுத்திருக்கேன். லோ பட்ஜெட்ல நிறைய பேர் சென்னை சரௌண்டிங்ல வந்து வீடு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு சூப்பரான வீடியோங்க இது. ஹைவே ஒட்டியே நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஹைவேக்கு அப்படியே வந்து நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ V2 ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறவங்க இந்த இடத்துல வந்து வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 25 லட்ச ரூபாயில 1 BHK வீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு 2 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் இந்த 1 BHK வீடு நீங்க சொந்தமாக்கிக்கலாம். நம்ம கும்மிடிப்பூண்டியில தாங்க இருக்கோம். கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்கு, ஹைவே இங்க இருக்கு, நம்மளோட சைட் அப்படியே அந்த சைடு இருக்குங்க. ஹைவே ஒட்டின ப்ராஜெக்ட் இது. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல லோ பட்ஜெட்ல வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடை வாங்குறதுக்கு மானியமும் கிடைக்குது, டிஸ்கவுண்டும் பண்ணி தராங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸுமே நிறைய இருக்கு. வீடுகளுக்கு மத்தியில நம்மளோட ப்ராஜெக்டே இருக்கு. கடத்தெருவு இங்க இருக்கு. சூப்பரான ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கண்டிப்பா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடா கூட இருக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு மாட்டதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. வாங்கடிக்குள்ள போலாம். ஸோ V2 நம்ம கூட அருண் ப்ரோ இருக்காரு. உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. கம்பெனி நேம் சொல்லுங்க. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்மளுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா V2 குரூப். ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பூந்தமல்லியில் இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி, பூந்தமல்லி, சபாப்பேட்டை, வேப்பம்பட்டு, பட்டாபிராம் இந்த லொகேஷன்லாம் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற லொகேஷன்ல நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். கும்மிடிப்பூண்டியில் எங்கன்னு கேட்டீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளலாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் போட்டு சூப்பர். ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் ரொம்ப க்ளோஸ்டு கிடையாது. பைபாஸ் 200 feet ரோட், பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்டே அமைஞ்சிருக்கு. பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல ஒரு 10 வீட தாண்டினா நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் லொகேஷன்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம போட்டிருக்கோம் பிரதர். ஓகே ப்ரோ. இப்போ சிட்டிக்குள்ளேயும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு கும்மிடிப்பூண்டிக்கு வந்திருக்கீங்க, எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கிளைண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வேணும். அதாவது நான் சிட்டிக்குள்ள வந்து ஒர்க் பண்றேன், என்னால் இந்த டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வர முடியாது. எனக்கு ஒரு 45 minutes to 50 minutes நான் டிராவல் பண்ணி சிட்டிக்குள்ள போயிட்டு வரணும். அதுக்கு எனக்கு ஸ்டேஷன் ட்ரெயின் தான் பெஸ்ட் ரூட். ஸோ எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி கிடைச்சா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால நான் தேடும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மெயின்ல கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டியே கிடைக்காது. அப்படி கிடைச்சாவே 35 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் பட்ஜெட்டுக்கு போயிடும். ஸோ லோ பட்ஜெட்ல பாக்குறவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் செட் ஆகாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கனால இங்க இருந்து வெறும் 15 ரூபா டிக்கெட் எடுத்தா நம்ம சென்ட்ரல் வரைக்குமே ஈஸியா போயிட்டு வந்துட முடியும். சென்னைக்குள்ள ஈஸியா போயிட்டு வரலாம். ஒரு 40 minutes 50 minutes நம்ம ரீச் பண்ணிட முடியும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே நம்ம சைட் இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் மெயினா சூஸ் பண்ணி இதுல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ நம்ம மெயினா வந்து வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் வீடு தான். நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வீடு தான். சோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்க்கணும்னாலும் நீங்க வந்தாலும் நான் கூட்டி போய் காட்டுறேன். இது மாதிரி பார்த்தேன் எல்லா ப்ராஜெக்ட்லயுமே வீடு கட்டி கொடுத்துருக்கேன். எல்லாருமே குடியிருக்காங்க. எனக்கு நியூ கிளையண்டோட பழைய கிளைண்ட் அதிகம். ஏன்னா நிறைய வீடு கட்டி கொடுத்தனால அவங்க சைடுல இருந்து வர ரெஃபரன்ஸே ரொம்ப அதிகமா இருக்கும். சூப்பர் ப்ரோ. சோ நம்ம சைட்டுக்கு வர கனெக்டிவிட்டி சொல்லுங்க ப்ரோ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரூட்டட் ட்ரெயின் தான். அதை நான் சொல்லிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டேன். கும்மிடிப்பூண்டி டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரூட்ல தான் ப்ராஜெக்ட் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல இருக்கனால டிரான்ஸ்போர்ட் பத்தி ப்ராப்ளமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பஸ் ஆன் ரோட் தான். நம்ம இறங்கி உள்ள வந்தெல்லாம் ஷேர் ஆட்டோ இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கலாம். இதான் மெயின் டிரான்ஸ்போர்ட். இது ரெண்டு தான். ஸோ அது இல்லாமல் சைட்டு சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா மெயின் டெவலப்மெண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க தெரிஞ்சிருக்கும், சிட்டியில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்காது. நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உள்ள டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவுட்டர் கொண்டாடுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணாங்க, கிளாம்பக்கம், இன்னொன்னு குத்தமக்கம் தூக்கி போட்டாங்க, இந்த பக்கம் மாதாவரம் தூக்கி போட்டாங்க. கோயம்பேடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அவுட்டர் கொண்டாந்துட்டாங்க. அதுக்கடுத்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா 2 ரயில்வே ஸ்டேஷன். ஒன்னு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை தாம்பரம் மாத்துறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கும்மிடிப்பூண்டி மாத்தலாங்கிறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும். கும்மிடிப்பூண்டி ஹப் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கும்மிடிப்பூண்டிக்கு சேஞ்ச் பண்றதா 2 years முன்னாடியே ஆர்டர் போட்டுட்டாங்க. இன்னும் 4 to 5 years கழிச்சு சென்ட்ரல்ல போய் ட்ரெயின் ஏற போற எல்லாருமே கும்மிடிப்பூண்டி வந்து தான் ட்ரெயின் ஏற மாதிரி இருக்கும். நீங்க அவுட்டர் போயிட்டு வரும்போது கும்மிடிப்பூண்டில இருந்து தான் சென்னைக்குள்ளேயே நீங்க போற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுன்னா ஏரியா பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிரும். சோ மெயின் டெவலப்மெண்டே அதான். அது இல்லாம கும்மிடிப்பூண்டி சுத்தி
சுத்தி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் அதிகம். சிப்காட் கும்மிடி இப்படி தாண்டிட்டாங்க, உங்களுக்கு ஆந்திரா வரைக்குமே ஃபுல்லாவே கம்பெனிஸ் தான். சிப்காட் தான் கிட்டத்தட்ட 3000-4000 கம்பெனி இருக்கு. 3000-4000 கம்பெனில ஒர்க் பண்றவங்க பர்சன்ட் இருக்கனால அந்த ஏரியாட growth அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஏரியா டெவலப்மெண்ட் பார்த்தாவே எவ்வளவு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குதோ அதை பொறுத்து அந்த growth இன்க்ரீஸ் ஆகும். சோ இவ்வளவு பர்சன் ஒர்க் பண்றனால அவங்க எது சிட்டிக்குள்ள வந்து ஈஸியா போயிட்டு வர முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரௌண்டிங்ல தான் வீடு பார்ப்பாங்க, ரெண்டல் பார்ப்பாங்க. இந்த சிம்பிளா பாக்குறீங்களா இந்த வீடு நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். சோ இந்த வீடு வந்து ஒரு கிளையன்ட் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்காரு. 12000 ரூபாய் ரெண்டல் போகுது. அதாவது 1 BHK 12000 ரூபாய். என்னன்னா ஒரு 5 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. 3000 3000 2000 அந்த மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அதனால 12000 வரைக்கும் ரெண்டல் இன்கமே போகுது. சோ ஒரு ஏரியால வந்து 12000 ரெண்டல் இன்கம் ஆகுதுன்னா அந்த ஏரியாவோட பிக்கப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், growth நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மெயின் லொகேஷன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட், ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து பார்த்தா ஒரு வீட்ல நம்ம குடி வரோம் அப்படின்னா நியர்பை நமக்கு தேவையானது டிரான்ஸ்போர்ட் தேவை, ரெண்டாவது மார்க்கெட் தேவை. கடைகள்ல போய் நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். சோ நான் இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னோம் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இந்த சரௌண்டிங்ல இருக்க 20-30 கிராமத்துக்கு மெயின் பஜார் கும்மிடிப்பூண்டி தான். ஓகே, இந்த சர்வீஸ் ரோட்லயே போறோம்னா அந்த பஜார் சர்வீஸ் ரோட்லயே இருக்கு. சோ அந்த பஜார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் பஜார். எல்லா ஷாப்ஸுமே இருக்கு. எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்தாவே ஒரு கிரியாஸ்ல இருந்து சத்யா, சோ அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ் எல்லா ஷாப்ஸுமே இங்க டோட்டலாவே இருக்கு. சோ மார்க்கெட்டுக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல, பெரிய மார்க்கெட்டே இருக்கு. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இதுதான் நமக்கு தேவை. ஒரு இடத்துல வீடு வாங்குறோம்னா டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின், பஸ் தேவை, மார்க்கெட் தேவை, பசங்களுக்கு ஸ்கூல் தேவை, காலேஜ் தேவை. சோ இது எல்லாமே இருந்தா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல குடிக்கு போனா நமக்கு ஈஸியா இருக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு. சோ இது எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப சூட்டபிள். ஏன்னா இது நம்ம பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல இருக்கு. பைபாஸ் ஓரத்துல இருக்கனாவே மெயின்ல இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி அர்த்தம். மெயின்ல இருந்தாவே மெயின்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே ஆல்ரெடி இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ்னு எடுத்தோம்னா RMK காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் இந்த ரோட்ல. இந்த ரோட்ல நீங்க யாரை கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, RMK காலேஜ்ங்கிறது ஃபேமஸ். இங்க இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. RMD ஸ்கூல் அவங்களோட ஸ்கூல் தான் அது. இந்த ரெண்டுமே பிராண்டட் பக்கத்துலயே இருக்கு. RMK காலேஜ், RMK ஸ்கூல். அது இல்லாம TJS இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சோ இது ரெண்டுமே இங்க இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ல பைபாஸ் சர்வீஸ் ரோட்லயே அதுவும் இருக்கு. சோ காலேஜ் எல்லாமே இருக்கு. ஹாஸ்பிடல் பார்த்தா நம்ம சைட்டுக்கு பைபாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பிரசாந்த் ஹாஸ்பிடல், ரொம்ப பெரிய ஹாஸ்பிடல் அது. சோ பிரசாந்த் ஹாஸ்பிடலும் ஆப்போசிட்ல இருக்கு. இதை விட மெயின் என்னன்னா வீட்டுக்கு மத்தியில இருக்கு. அதுதான் மெயினான எல்லாமே வந்து நிறைய வீடுகள் தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, டிரான்ஸ்போர்ட் வேணும், மார்க்கெட் வேணும், ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், ஹாஸ்பிடல் வேணும். அதை விட மெயினா சுத்தி முத்தி வீடு இருக்கணும். வீடு இருந்தா தான் நம்ம குடி இருக்க முடியும். வெறும் தனியா ஒரு 5 கிலோமீட்டர் போய் ஒரு வீடை கட்டிட்டு சேஃப்டி இல்லாம யார் வேலைக்கு போகும்போது வீட்டுல லேடிஸையும் விட்டு போக முடியாது, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். சோ அது எதுக்குமே யோசிக்க தேவையில்லை. பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல சுத்தி ஒரு 1000கணக்கான வீட்டுக்கு மத்தியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி. சைட்டுக்குள்ளேயும் ஆல்ரெடி வீடுங்க வந்துட்டு தான் இருக்கு ஃபுல்லாவே. சோ இதுதான் சைட்டை சுத்தி இருக்க ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே இதுதான். சோ வெளியில உள்ள ஃபெசிலிட்டி எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப சைட்டுக்குள்ள வீடு கட்டுற கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? அதாவது வெளில வந்து அரௌண்டிங் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சொல்லிட்டேன். அது எல்லாமே இருக்கு. நான் சொல்றதெல்லாம் வந்து ஏதோ வீடியோக்காக சொல்ல, நீங்க நேரா வாங்க, இல்லைன்னா எனக்கு கேளுங்க. சோ எல்லாமே இருக்கு. இதை தாண்டி சைட்டுக்குள்ள என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு லேஅவுட் போடணும் அப்படின்னா DDCP ரேரா அப்ரூவ் இல்லாம ஒரு லேஅவுட் போடவே முடியாது. ஏன்னா பேங்க் லோனே அப்ரோச் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். சோ இந்த லேஅவுட்டோட DDCP ரேரா அப்ரூவ் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். டாக்குமெண்டோட டைட்டில் வெரி 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 கிளியர். 1950 இருந்து டில் டேட் வரைக்கும் நான் டாக்குமெண்ட் தரேன். நான் இந்த பேங்க்ல தான் லோன் போகணும்னு நான் சொல்ல, உங்களுக்கு எந்த பேங்க்ல லோன் போனாலும் நான் போட்டு தரேன். ஏன்னா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் நல்லா இருக்கு, நான் ஷோராவே சொல்றேன். சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஓவரால் காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்திருக்கேன். சோ காம்பவுண்ட் வால் மட்டும் இல்லாம உள்ள சேஃப்டிக்கு 24x7 பகல்ல நைட்ல ரெண்டு டைத்துல சேஞ்ச் பண்ற மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்திருக்கேன். சோ 24x7 செக்யூரிட்டி சர்வீஸ் வரும். நீங்க வரும்போது கேட்ல வந்து சார் விட்டுக்க மாட்டாரு. சோ அது மாதிரி உங்களுக்கு எப்ப வந்தாலும் கேட் லாக்ல தான் இருக்கும். சோ அத ஓபன் பண்ணுவாங்க. 24x7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கும். எதனால செக்யூரிட்டி சர்வீஸ்னா, நம்ம ஒர்க்குக்கு போவோம், வீட்ல பசங்களை விட்டு போவோம், லேடிஸ் விட்டு போவோம், ஒரு சேஃப்டி வேணும் அப்படிங்கறதுக்காக நான் செக்யூரிட்டி சர்வீஸ் உள்ள கொடுத்திருக்கேன். சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு மெயினா என்ன கேட்பாங்கன்னா, பிளாக் டாப் ரோடு நல்லா இருக்கணும் உள்ள. சோ உள்ள 30 feet 24 feet பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்கேன். சோ அது இல்லாம CCTV கேமராவும் கொடுத்திருக்கேன். சோ அந்த ஃபெசிலிட்டியும் உள்ள நான் கொடுத்திருக்கேன். சோ இதை விட மெயின் என்னன்னா, நம்ம வீடு கட்டணும்னா ஒரு நிழல் வேணும், கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா சிட்டிக்குள்ள மாதிரி அடைச்சு லைனா வீட்டுல இருந்து வாழ்ந்து பழகிருப்போம். சோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்லயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்த வாங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸா தான் இருந்துச்சு. சோ அதை எல்லாத்து மரத்தையும் வெட்டாம ரோடு ஓரத்துல எல்லா மரங்களும் வர மாதிரி விட்டு தான் கட்டியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு ரோடு எடுத்தா ஒரு 4 மரம் இருக்கும். சோ உங்களுக்கு அந்த காத்தோட்டம் ஃபெசிலிட்டிக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த லொகேஷன். சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க மினிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லயும் பிளாட் வாங்கலாம். ஒரு கிரவுண்ட்லயும் பிளாட் வாங்கலாம். சோ எந்த சைஸ்ல வேணாலும் பிளாட் வாங்கிக்கலாம். பட் என்னோட கான்செப்ட் பிளாட் கிடையாது. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னோட கான்செப்ட். சோ அதனால வந்து நான் எல்லாருக்குமே வீடா தான் கொடுப்பேன், லேண்டே தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அந்த ஒரு ப்ராஜெக்டே நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ அப்படி கிடையாது. பட் மோஸ்ட்லி வீடு, பட் பிளாட்டா வேணும், நான் 2 வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் பிளாட்டாவும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சோ மெயின் ரீசன் என்னன்னா வீடு தான். சோ இது டோட்டலா 4 ஏக்கர் 74 சென்ட் போட்டிருக்கேன் இந்த லேஅவுட். சோ இந்த லேஅவுட்ல வந்து 150 பிளாட்டுக்கு மேல போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிளாட் 40 பிளாட் முடிஞ்சு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ வீடு என்னென்ன சைஸ் அண்ட் பிரைஸ்ல வந்து கட்டி கொடுக்குறீங்க? ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் பெருமாண்டமாக பிளான் பண்ணனா 40 லட்சம் 50 லட்சம் கோட் பண்ணி பெருசாவே வீடு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா மெயின்ல தானே இருக்கு, உள்ளே போடல இல்லையா, சேல்ஸ் ஆகும். பட் என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 100% 40% 50% வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒர்க் பண்றவங்க ஒரு 30,000 to 40,000 சேலரி
வருது, எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கொஞ்சம் மார்க்கெட்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும், சொந்த வீடு, முதல் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 1 BHK 25 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தந்துறேன். சிங்கிள் பெட்ரூம் வெறும் 25 லட்சம் தான். ஓகே. டபுள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 29 lakhs 2 BHK 29 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துறேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கினா கொஞ்சம் உள்ளதான் போகணும் சார். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இந்த பட்ஜெட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். 25 lakhs சொல்றீங்க, நேரில் வந்து பார்த்தா 25 lakhs சொல்லிட்டு அடிஷனலா இது வரும் அது வரும் சொல்லிட்டு ஒரு 35 கொண்டு நிறுத்துறீங்க அப்படிங்கிற எல்லா நிறைய பேர் அப்பதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோலயே அதையும் நான் சொல்லிடுறேன். 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சிங்கிள் பெட்ரூம் பாக்குறீங்கன்னா அதுல இருந்து அடிஷனலா என்னென்ன வரும் அப்படின்னா லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா பத்திரம் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க, அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்றது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்ங்கிறது செப்பரேட்டா வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா லோன் போறோம்னா லோனோட ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 10,000 15,000 நீங்க லோன் போறதுக்காக நீங்க பேங்க்ல கட்ட போற ப்ராசஸிங் ஃபீஸ், இது ரெண்டு ஒரு அமௌண்ட். இது இல்லாம வீட்டுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அடிஷனலா EB, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவ், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் GST, இந்த 5 விஷயம் செப்பரேட்டா வருங்க. என்டெல்ல எந்த இன்ஜினியர்ட்ட போனாலும் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல மொத்த பட்ஜெட்ல சேர்த்து சொல்ல முடியாது. ஏன்னா போர் போட்ட பிறகு தெரியும் எத்தனை அடி போட போறங்கிறது தெரியும். EBல எனக்கு நம்ம எவ்வளவு போஸ்ட் போடணுமா இல்ல வாசல்லே போஸ்ட் இருக்காங்கிறது நமக்கு பிளாட் சூஸ் பண்ண பிறகு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அடிஷனலா நம்ம வீட பிளான் பண்ண பிறகு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயம் நீங்க இமிடியேட்டா வீடு வாங்குற மாதிரி இருந்தா நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறேன். EB, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் GST நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த 5 விஷயம் ஃப்ரீங்க. இந்த 5 விஷயத்தோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs வரும். இந்த 5 விஷயம் ஃப்ரீயா கொடுத்துறேன். அப்ப என்ன வரப்போது இனிமே அடிஷனலா 25 lakhs சிங்கிள் பெட்ரூம் வீடு, அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், பேங்க் லோன் போற மாதிரி இருந்துச்சுன்னா பேங்க் லோனோட ப்ராசஸிங் ஃபீஸ், இதை தவிர வேற எந்த காஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரா வராது. இதுதான் ஃபிக்ஸட் அமௌண்ட். அப்ப இது கீழ வச்சு குறையுமா? காமனா நம்ம கிளையன்ட் எல்லாமே கேக்குறது தான். சரி சார் 25 சொல்றீங்க, அதுல இருந்து அது கம்மி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 25 லட்சம் ரூபாயில இருந்து என்ன குறையும்னா நான் தரல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தர மானியம் சப்சிடி அப்படிங்கிறது கூட இருக்கா, எலிஜிபிள் இருக்கு. சப்சிடிங்கிறது உங்க லோன் அமௌண்ட்ல கழியும். அதாவது நீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் வாங்குறீங்கன்னா அதுல இருந்து 2,60,000 ரூபாய் மானியம் கழியும். அப்போ உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வெறும் 22,40,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அதுல இருந்து என்ன கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல பர்ச்சேஸ் பண்றீங்களோ என் சைடுல இருந்து ரேட் நெகோஷியபிளும் பண்ணி தரேன். சோ அதுல இருந்தும் பட்ஜெட் குறைய வாய்ப்பு இருக்கு. அது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சைட்டை விசிட் பண்ணணும். நேர்ல வந்து பாருங்க, பார்த்து நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. இல்லைன்னா நீங்க அப்பவே எனக்கு கேள்வி கேட்கலாம், நானும் சைட்ல தான் இருப்பேன். எல்லாமே தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுட்டு உங்க பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட் பண்ணலாம், எப்படி கோட் பண்ணலாம், இதோட எப்படி கம்மி பண்ணலாங்கிறத நான் நேர்லயே சொல்றேன். சூப்பர் சூப்பர். அந்த சப்சிடி சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி ஏதாவது இருக்கா? இல்ல, முதல் வீடா இருக்கணும். உங்களுக்கு முதல் வீடா இருக்கணும். எல்லாருக்கும் கிடைச்சது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த மானியங்கிறது கிடைக்கும். ஸோ அதை தவிர நான் ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கும், அதை மறைச்சிட்டுலாம் வந்து எனக்கு இது முதல் வீடு தான் சொன்னாலும் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முதல் வீடா இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஸோ 1 BHK 2 BHK 3 BHK வரை நீங்க பண்ணி தரீங்க. தாராளமா உங்களுக்கு என்ன பட்ஜெட், அதாவது நீங்க ரெடி வீடு வேணாலும் ரெடி வீடு வாங்கிக்கலாம். ரெண்டு ஒரு 6 வீடு இருக்குது, ரெடி வீடு வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இந்த பிளான் பிடிக்கல, ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே அந்த பிளான்லாம் இல்லை, எனக்கு மாடல் ஏத்தாப்புல கட்டி கொடுங்க, என்னைய கேட்டா அதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அதாவது நம்ம யாரோ ஒருத்தர் கட்டின வீடை போய் வாங்குறதை விட நம்ம சூஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணி நம்மளோட கண்ணுக்கு ஏதாவது கட்டுற வீடு தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல ப்ராப்பர்ட்டி வாங்க வருவோம், சொந்த வீடே இல்லாம இருப்போம். முத வீடு வாங்கும்போது அவசரமா இல்ல எனக்கு ரெடி வீடு தான் வேணும், எனக்கு ரெடி வீடு தான் வேணும், நான் இமிடியேட்டா குடி போகணும் தேவையில்லை. ஒரு 4 மாசம் 5 மாசம் வெயிட் பண்ணா நம்ம பிளானுக்கு ஏத்தாப்புல கட்டிட்டு போயிடலாம். நம்ம வாங்குற வீடு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல கட்டலாம். ஸோ நீங்க ரெடி வீடு வேணாலும் வாங்கிக்கலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா கஸ்டமைஸ் உங்க மாடலுக்கு ஏத்தாப்புல கட்டித்தரேன். ஸோ நீங்க லொகேஷன் பாருங்க, வியூ ஓகே அப்படின்னா உங்க மாடலுக்கு ஏத்தாப்புல நான் பண்ணித்தரேன் கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ. வீடு பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு 2 வீடு கட்டி வச்சிருக்காங்க, நமக்கு பேக் சைடுல ஒரு 3 வீடு இருக்கு, இதுக்கு பின்னாடி அந்த சைடு வந்து 2 BHK கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரெடியா வந்து வீடுகளும் இருக்கு, பிரதர் வந்து உங்களுக்கு வீடும் கட்டி தராங்க உங்க பிளானுக்கு ஏத்த மாதிரி. ஸோ நம்ம அப்ரூவல் எல்லாமே DTCP ரேரா அப்ரூவல், டாக்குமெண்ட் வெரி கிளியர். நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. அதாவது இவன் இவ்வளவு சொல்றானே சும்மா வீடியோவில் பேசுறானேன்னு நினைக்க வேணாம். நீங்க ஒரு தடவை பாருங்க, ஏன்னா பார்த்தா தான் டிசைட் பண்ண முடியும். நீங்க விசிட் பண்றதுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும், ஒரு சைட்டை பார்த்துடலாம். வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைன்னா அது உங்க விருப்பம், நீங்க வேற இடத்துல கூட வாங்கிக்கலாம். ஒரு தடவை பாருங்க, பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. இன்கேஸ் நான் பார்க்க வரேன், ஃபேமிலியோட பார்க்க வரேன், நான் ஃபேமிலி எப்படி கூட்டு வருதுன்னு யோசிச்சீங்கன்னா பிக்கப் டிராப் கேப் ஃபெசிலிட்டியும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். வீட்லயே பிக்கப் பண்ணி லொகேஷன் காட்டு ரிட்டன் வீட்லயே டிராப் பண்ணிடுவேன். ஃபேமிலியோட வர மாதிரி இருந்தா ஜஸ்ட் சைட்டை வந்து வாங்குங்கன்னு சொல்ல, வந்து பாருங்கன்னு சொல்றேன், பார்த்து டிசைட். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஸோ லோ பட்ஜெட்ல, அதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஹைவே ஒட்டி, அது 25 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK, இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லோ பட்ஜெட்ல சென்னை சரௌண்டிங்ல வாங்கணும்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். அது நிறைய கம்பெனிஸ்க்கு மத்தியில், அது உடனே வந்து ரெண்டல் இன்கம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு லொகேஷன்ல நீங்களும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரதரோட நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன், உடனே கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயிலாம் தெரிஞ்சுங்க. தேங்க்யூ, பை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.